Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம பேங்கிங் எக்ஸாம் இல்லை இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷனை கம்ப்ளீட்டாக பாருங்க, ஓகே? ஸோ ஏடிஓக்காக இந்த மாதிரி செஷன்ஸ் போட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், பிகாஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், ஓகே? ஸோ நிறைய விஷயங்களை இதில் நம்ம தெரிஞ்சுப்போம், லைக் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ், எப்படி வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிறது, ஆர்சியில் வந்துட்டு இருக்கிற அப்ரோச் விதங்கள், இல்லாட்டி வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எப்படி வந்து அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அது எல்லாமே செஷனை கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க, சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் சால்விங் த கொஷின். ஸோ அதுக்கு நடுவுலயே நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்ற டிப் எல்லாமே நான் தருவேன், சரியா? ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 2 காலம்ஸ், ஓகேயா? ஸோ 2 காலம் கொடுத்துருக்காங்க அண்ட் யூ ஹாவ் அ டைரக்ஷன் விச் இஸ் கிவன் ஆஸ் வேர்ட். இங்கே வந்து காலம் ஏ இருக்கு, ஸோ அதுலேயும் போல்டு வேர்ட்ஸ் இருக்கு, காலம் பிலையும் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் திங்ஸ்ன்றத சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து we are going to read this sentence. ஓகே, ஸோ சென்டென்ஸை ரீட் பண்ண பிறகு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இங்கே பர்டிகுலராக ஏ இருக்கு அப்படின்னும் பொழுது ஏல அன்லெஸ் இருக்கா? ஓகே, ஸோ அன்லெஸ் இங்கே வரக்கூடாது அப்படின்னா ஏ இடத்துல இ வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்லைக் வரும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட அப்ரோச். ஸோ we're going to read this. So unless coal, oil and natural gases whose reserves are limited sources like the sun, wind and vegetative waste can be used to generate energy in a distinguished way. Okay, சரி. ஸோ அன்லெஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் இஸ் தவிர, இது தவிர அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யூஸ் பண்ற ஒரு வேர்ட், ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்துட்டு தவிர கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணலனா ஹூஸ் ரிசர்வ்ஸ் நாங்க ஏன் சொல்லியிருக்காங்க? ஸோ ஒரு பொருளை பத்தி பேசும்பொழுது அதை பத்தி சொல்லும் பொழுது ஹூஸ் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பென் எடுத்துட்டு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணை நீங்க வந்துட்டு எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டீங்க, அப்போ அங்க இருக்கவங்க கேட்பாங்க ஹூஸ் பென் இஸ் திஸ்? ஓகே, ஸோ தே டாக் அபவுட் த பொசிஷன். ஓகே, ஸோ அந்த கேஸ்ல தான் நம்ம ஹூஸ் சொல்லுவோம். வேற இங்க நமக்கு எந்த மாற்றமும் வரல. ஸோ பியை நம்ம மாத்த போறது இல்ல. ஆப்ஷன்ல ஏதாச்சும் பி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்க பில தான் ஹூஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்லெஸ்னா தவிர. ஸோ இந்த வேர்ட்ல யூ ஹேவ் அ சேஞ்ச். அப்போ ஏல மாற்றம் இருக்குன்னா 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கு, ஓகேயா? ஒன்னு ஏஇ அண்ட் டிஹெச். இப்போ ஏஇயும் செக் பண்ணலாம், டிஹெச்சும் செக் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட்ல இல்லாட்டி உங்களுக்கு டிஹெச் ரொம்ப கன்ஃபார்மா தெரியும், அதை மட்டும் செக் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் வித் தட் ஆல்சோ, ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்து இந்த வேர்ட் தப்பா இருக்கிறதுனால வாட் வில் கம்? ஸோ எதோட ரீப்ளேஸ் பண்றோம்? இதோட ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்? அன்லைக் இஸ் விச் இஸ் அன்பிளசன்ட்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ வேறு விதமா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அன்லைக்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்துட்டு அன்லைக் கோல், oil and natural gases whose reserves are limited இருக்கு. Sources like sun, wind and vegetative waste வந்து can be used. Okay, it can be used in a possibility to generate energy in a dash way. Okay, so distinguished is something different. Okay, so அப்ப அங்க என்ன வந்திருக்கணும்? ஆப்வியஸா சூட்டபிள் வே. ஸோ இங்க இருக்கிறதோட அவங்க கம்பேர் பண்ணி அது லிமிட்டடா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த வச்சு யூ கேன் ஜென்ரேட்ன்றது சொல்றாங்க. சூட்டபிள் வேன்றது தான் சொல்ல முடியும். ஸோ வாட் ஹாஸ் டு கம்? இட் இஸ் ஏஇ அண்ட் டிஹெச் ரெண்டுமே மாத்தணும், விச் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ கான்டெக்ஸ்டும் தேவை, ஓகே? ஸோ வேர்டோட மீனிங்கும் நமக்கு தேவை. அப்போதான் இந்த மாதிரி விஷயங்களை போட முடியும். ரொம்ப ஈஸி வேர்ட், வெக்காப் வேர்ட் மாதிரி கூட கொடுக்கல, ஓகேயா? ஸோ கனெக்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுலயுமே நீங்க கிளாரிட்டியா இருக்கும்போது ஆன்சரை போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Many organizations today boost employees to connect interiorly or from their home, enabling flexibility, freedom, and even a better quality of living and working. ஓகே, ஸோ படிக்கும் பொழுது எங்கெல்லாம் எரர்ஸ் இருக்கு அப்படின்றது உங்க மைண்ட்ல தோணும்ல, அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷன்ல இருக்கானோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்க மேல பார்க்கும்பொழுது டுடே பூஸ்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அந்த இடத்துல கான்டெக்ட் சம்திங் இஸ் கோயிங் ராங். ஓகே, யூ கேன் பூஸ்ட் த எம்ப்ளாயீஸ் இன் டூயிங் ஒர்க், பட் இங்க கொடுத்திருக்க வேர்ட் இங்க பாத்தீங்கன்னா many organizations today boost employees to connectன்னு சொல்றாங்க, which is not formal. ஓகே, அப்ப என்ன ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? என்ன போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி எம்ப்ளாயீஸை பூஸ்ட் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க மெனி ஆர்கனைசேஷன்ஸ் டுடே. அப்போ வந்து வேர்புமே சிங்குலரா தான் இருக்கு. அப்போ சிங்குலர்னா அலவ் சொல்லலாமா? ஸோ அலவ் எம்ப்ளாயீஸ் டு கனெக்ட் இன்டீரியர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர் ஃப்ரம் தேர் ஹோம். அப்போ ஆர்ன்ற கண்டிஷன் ஆர் ஃப்ரம் தேர் ஹோம்னும் பொழுது இன்டீரியர்லின்ற வேர்டு வந்து சம்திங் இன்டர்னலா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அப்போ ஆருக்கு முன்னாடி நீங்க என்ன கம்பேரிசன் பண்ண முடியும்? விச் இஸ் remotely. Okay, so remotely இருந்தும் பண்ணலாம், or from their home, enabling flexibility and freedom. அப்ப ரெண்டு விஷயத்தை மாத்த போறீங்க. அப்போ ஏல இருக்க ஆப்ஷன் பூஸ்ட் வந்து you're going to replace with a allow. ஓகே, ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பிஎஃப்ஓ நம்ம பார்த்தீங்கன்னா இங்க இன்டீரியர்லி கிடையாது, இட் இஸ் ரிமோட்லி, விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே யூ ஹேவ் blank ஓகே ஸோ பிளாங்க்னும் பொழுது இந்த இடத்துல இருக்கிறதும் இங்க இருக்கிற கண்டென்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிளாங்கா அதை வச்சு போடுங்க சில டைம்ஸ் இந்த மாதிரி வேர்ப் ஃப்ரேஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க பிளாங்க்ல அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற எங்கன்னா நடுவில் கனெக்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் நீங்க கேர்ஃபுல்லா போடணும் சரியா ஓகே ஸோ பீஜிங் ஹேஸ் டேஷ் த சேஞ்சஸ் டு என்ஷூர் பேட்ரியாட்ஸ் வேர் அட்மினிஸ்டரிங் ஹாங்காங் அண்ட் as a response to the 2019 protest movement okay so protest பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து it is a negative sign and has பக்கத்துல we need v3 okay so v3 ல என்ன இருக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு vindicated and justified what do you mean by vindicated நம்ம நியாயப்படுத்துறதுன்னு சொல்லலாம் அப்ப ஜஸ்டிஃபைட்னா என்னது நியாயப்படுத்துறது தான் தமிழ்ல ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் ஓகேயா ஸோ ஜஸ்டிஃபைட் இஸ் யூ கிவ் அ குட் ரீசன் ஓகேயா ஸோ ஒரு குட் ரீசன் கொடுத்து நியாயப்படுத்துறோம் ஓகே விண்டிகேட்டட் இஸ் நத்திங் பட் ஒரு பிளேம் உங்க மேல இருக்கிறத யூ ஆர் கிளாரிஃபைங் இட் ஓகே ஸோ அந்த மாதிரி நியாயப்படுத்துறத சொல்றாங்க ஸோ அதனால தான் ரெண்டு வேர்டா இருக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஒரே வேர்டுக்கு சினனிம்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஆனா அதை ஏன் சினனிம்னு சொல்றோம்னா அது வந்து எந்த சென்டென்ஸ் வந்து அதோட மீனிங் ரிலேட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்ணுவீங்க அதனால தான் அது சினனமா இருக்கு பட் அதை வந்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறதுக்காக அதை சொல்றாங்கன்றத நம்ம வெக்காப் செஷன்ல டிஃப்ரெண்ட் இது பண்ணி பார்த்துருக்கோம் சரியா ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம என்ன சொல்ல முடியும் ப்ரொட்டஸ்ட்னு வந்திருக்கு அப்படின்னும் போது குட் ரீசன் கிடையாது ஓகே ஒரு பிளேமை வந்து கிளாரிஃபை பண்றாங்கன்னு சொல்லலாம் which is Beijing has vindicated the changes to ensure the patriots were administering Hong Kong and as a response to the 2019 protest movement okay so next one is the revenue figures presently have been much better in months of February and March both in direct dash and dash taxes okay அப்ப taxes ன்னு சொன்னா direct taxes ன்னு பார்த்திருப்போம் இன்னொரு taxes என்னது it is obviously indirect taxes ஓகேயா சோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் சோ இதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகே சோ டார்ச்சரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தவங்களை வந்து டார்ச்சர் பண்றோம்னு சொல்றோம்ல அதுதான் இங்க பாதியா இருக்கு கடினமான விஷயங்களை பண்றதுன்னு சொல்லலாம் சர்க்யூட்டஸ் இஸ் ஒரு என்ன சொல்றது டேக் டைவர்ஷன் யூ ஆல்வேஸ் டேக் அ சர்க்யூட்டஸ் ரூட் டு டிராவல் டு யுவர் ஹோம் ஓகேயா ஸோ வென் யூர் டிராவலிங் ஹோம் நான் வந்து எப்பவுமே சுத்திட்டு தான் போவேன் ஸ்ட்ரெயிட்டாவே போக மாட்டேன் அப்படின்னும் போது ஐ ஆல்வேஸ் டேக் அ சர்க்யூட்டஸ் ரூட்னு சொல்லலாம் விச் இஸ் அ அட்ஜெக்டிவ் கிவன் இயர் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்க பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் அது மீனிங் ஞாபகம் இருக்கு இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் ஐவ் கிவன் இன் வெக்காப்ஸ் ஆல்சோ ambiguous இஸ் வாட் விச் இஸ் அன்கிளியரா இருக்குன்னு சொல்லலாமா ஓகே ஸோ குழப்பமா இருக்குன்னு சொல்லலாமா அதெல்லாம் அதோட மீனிங்கா யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன் so researchers have not been able to so two பக்கத்துல என்ன தேவை நமக்கு sometimes v1 or sometimes nouns also can be used so we'll see the context so researchers என்ன பண்ணிருக்காங்க have not been able to dash the bat or the intermediate animal yet but suspicion has fallen on bat habitats in southwest China or nearby Southeast Asia. So what has to come இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் இருக்கு ட்ரேஸ் இருக்கு ஸோ ரிசர்ச்சர்ஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ வாட் யூ மீன் பை வெஸ்டேஜஸ் ஒரு சின்னம் அப்படின்றத பத்தி பேசலாம் ஓகே ஸோ ரெம்னண்டா இருக்குன்னா செதஞ்சு இருக்கிறத சொல்லலாம்ல செதறி இருக்கிற ஒரு விஷயத்த பேசுறது ஓகே ஸோ இண்டிகேட் இஸ் என்னன்றதை நம்ம சொல்றோம் இண்டிகேஷன் இஸ் அ நவுன் இண்டிகேட் இஸ் அ வேர்ப் ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் நம்ம நவுன் தான் யூஸ் பண்ண போறோம் ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு ட்ரேஸ் த பேட் ஓகே பேட்டோ இல்லாட்டி அதுக்கு இன்டர்மீடியட்டா இருக்கிற அனிமல் எதையுமே அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியலன்றாங்க விச் இஸ் அ நவுன் ஸோ ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர் ஸோ கான்டெக்ட்டையும் பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன கிராமரும் பார்த்தீங்கன்னா டூ பக்கத்தில் நவுன் இருக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ அ ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணும்பொழுது பக்கத்தில் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் விச் இஸ் அ நவுன் ஹேஸ் டு பி யூஸ் ஸோ இந்த ரூல் நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ இங்கே வந்து நமக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு ஸோ இங்கே பிஸி பி ஓகே ஸோ பிஸி பீனா யாரை சொல்வீங்க உங்க கூடவே நிறைய பேர் இருப்பாங்கல்ல ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க அண்ட் வெரி ஆக்டிவாக இருக்கிற people or person நம்ம சொல்லலாம் சரியா சோ அப்ப இங்க சொல்லும் பொழுது a busy active person who moves quickly from task to task okay firstly நமக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்க சோ இங்க dialogue negotiations or to return a greeting or insult or set aside until later so what is the answer நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர் இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் நான் ரீட் பண்ணி சொல்றேன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா do not waste your time because we have timer okay சோ அதனால அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் உட்காந்து படிச்சுட்டு இருந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் த கேட் ஹேஸ் 9 lives ஓகே ஸோ வாட் டஸ் திஸ் மீன் ஒரு ரிமார்க்கபிள் எபிலிட்டியை பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம் இட் இஸ் த கேட் ஹேஸ் 9 lives ஓகே ஸோ ரிமார்க்கபிள்
ability பத்தி பேசும்பொழுது you talk about this idiom. Okay. So இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Formerly when younger in earlier times ஒரு ability வரல, a remote location no, seem to get away with dangerous things. Okay, so அத என்ன சொல்லுது? Seem to get away with dangerous thingsல இருந்து வந்து சீக்கிரத்துல அவங்க வெளியில வர முடியும்னு சொல்றாங்க. So might be அது ஒரு abilityன்னு கூட சொல்லலாம். So remote inaccessible land பத்தி பேசியிருக்காங்க. Okay, so we'll eliminate. Okay, so fourth option கண்டிப்பா இல்லையா? அப்ப this talks about a remote location. Okay, so இது வந்துட்டு இன்டைரக்டா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. Formerly when younger in earlier times. So do they mean இந்த மாதிரி யங்கா இருக்கும்பொழுது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. So ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வரல. So none of these-உம் நமக்கு இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். So seem to get away with dangerous things-னும் பொழுது ஒரு remarkable ability இருந்தாதான் நீங்க dangerous thingsல இருந்து உங்களை காப்பாத்திக்க முடியும். So இங்க option 3 is possible. So third option தான் answer. Next one. Okay, so next நமக்கு reading comprehension. So we're going to read it. Okay, so read பண்ணி நம்ம solve பண்ண போறோம். உள்ள இருக்கிற context என்ன சொல்லுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, சரி. So இங்க India committed to become a carbon neutral country through a net zero goal by 2070 with the Prime Minister Narendra Modi announcing this major target at UN climate conference. எதுல? COP26. What do you mean by COP26? Conference of Parties. Okay, so அதான் சொல்றாங்க and appealing to world leaders to make lifestyle change issue a global movement. எதுல பண்றாங்க? World life ன்னு சொல்லிட்டு பண்றாங்க by shunning mindless consumptions and adoption mindful utilization of resource. Okay, so இப்போ இங்க வந்து டோட்டலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கமிட் பண்ணிருச்சு. எது கமிட் பண்ணிச்சு? கார்பன் நியூட்ரல் ஆக்க போறாங்க. அதாவது கார்பன் எமிட் ஆகுறதையும் அதை வந்து கார்பனை நீங்க வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து ரிமூவ் பண்றதும் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் பொழுது உங்களுக்கு கார்பன் நியூட்ரல் ஆயிரும். சரியா? ஸோ இந்த கான்செப்டை 2070க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வச்சிருந்திருக்காங்க. யார் அதை கோலை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ரீடிங். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் விஷயங்கள் புரியும். ஸோ இட்டிங் அவுட் அட் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் unfulfilled promises of mobilizing climate finance of $100 billion per year by 2020, Modi reminded them of their responsibilities and asked them to mobilize $1 trillion to support developing countries. Okay, அதாவது வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து we just put certain things. Okay, so நம்ம அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கோம். ஸோ இங்க மோடி என்ன சொல்றாரு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்காக நீங்க என்ன பண்ணுங்க, $1 trillion வந்து போட்டு யூ ஹாவ் டு சப்போர்ட். ஓகேயா? ஸோ அந்த விஷயத்த இஸ் ட்ரைங் டு ரிமைண்ட். ஓகே, ஸோ இங்க ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து அன்ஃபுல்ஃபில்டா இருக்காங்க அவங்களோட ப்ராமிசஸ்ல. ஏன் அப்படி இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகேயா? ஸோ அதனால நீங்க வந்து எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ண கொடுங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ செட் த வேர்ல்ட் cannot achieve newer targets with old goals of climate finance. முன்னாடி போட்டிருக்க கோல்ஸை கூட அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே, ஸோ ஓல்ட் கோல்ஸ் இருக்கிறதுனால நியூவர் டார்கெட்ஸையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ எந்த வரையும் முடிச்சோம்? இது வரையும். த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் நெட் ஜீரோ வாஸ் பேக்ட் பை மோடி பை ஸ்பெல்லிங் அவுட் how the country would take 4 other key steps. Okay, so climate actions to achieve net zero through a clear timeline for other sectorial targets. Okay, so இது வந்து it has 4 key steps இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, இந்த நெட் ஜீரோன்றதை அச்சீவ் பண்றதை பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் அதர் செக்டோரியல் கோல்ஸும் இருக்கு, டார்கெட்ஸும் இருக்குன்றாங்க. ஸோ தோ மெனி டெவலப்ட் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் யூகே, the US, the UK and European Union nations had been pitching for bringing India on board to commit net zero by 2050. So இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணது 2050குள்ளேயே net zero பண்ணணும்ட்டு. The country preferred to meet this goal by 2070, 10 years after what the biggest polluter China has committed. Okay, so China commit பண்ணதுக்கு 10 years அப்புறமா நம்ம வந்து net zero பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். நமக்கு 2050குள்ளேயே அந்த net zero பண்றதுக்கு 3 கண்ட்ரி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கண்ட்ரீஸ், இயர்ஸ். ஓகே, ஸோ யார் இதை பண்றாங்க, ஓகே, ஸோ எவ்வளோ வருஷம், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குல்ல, மைட் பி திஸ் வில் ஹெல்ப் யூ இன் த கொஷின்ஸ். ஓகே, சரி, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இந்தியாஸ் அதர் கோல்ஸ் இன்க்ளூட் அ டார்கெட் டு ஹேவ் 50% ஆஃப் இட்ஸ் டோட்டல் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜி பை 2030. ஓகே, சரி. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாங்க, ரெடியூசிங் 1 பில்லியன் டன்ஸ் வந்து கார்பன் நியூட்ரல் ஈக்குவலண்டா இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து
எவ்வளோ ரெடியூஸ் பண்றாங்க 1 பில்லியனுக்குன்னு சொல்றாங்க ஃப்ரம் இட்ஸ் ப்ரொஜெக்டட் எமிஷன்ஸ். ஓகே, ஸோ அது எவ்வளோ எமிட் பண்ணுது பை த நெக்ஸ்ட் 9 இயர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்குமோ அதில் என்ன சொல்றாங்க 1 பில்லியன் டன்ஸ் வந்து கார்பனை வந்து ஈக்குவலண்டா கிரீன் ஹவுஸ் கேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும், ப்ரொஜெக்டட் எமிஷன்ஸை வந்து பை நெக்ஸ்ட் 9 இயர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற அதில் 1 பில்லியனை ரெடியூஸ் பண்ணியிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஓகே, ஸோ next one is reducing carbon intensity, அதாவது carbon emission per unit of GDP தான் இப்படி சொல்றாங்க by 45% பண்ணியிருக்கணும். ஸோ நம்பர் வேல்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் by 2030. முடிஞ்சா வந்து ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா இந்த நம்பர் 45% எங்கே சொல்லியிருக்காங்க 2030குள்ள அப்படின்னு எழுதிக்கோங்க. அதில் என்ன சொல்றாங்க ரெடியூசிங் கார்பன் இன்டென்சிட்டி. ஸோ கார்பன் இன்டென்சிட்டி ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க எமிஷன் பர் யூனிட் ஆஃப் ஜிடிபி. ஆனால் கார்பன் நியூட்ரலுக்கு நான் வேற ஒரு மீனிங் சொன்னேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்ம ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரம் 2005 levels and increasing the share of renewable energy from the 2050 gigawatt to 500 gigawatt by 2030. ஓகே, சரி. ஸோ ரெடியூசிங் இந்த 1 பில்லியன் டன் எதுல கிரீன் ஹவுஸ் அந்த கேஸ் இருக்குல்ல is quite substantial considering the fact that country's entire greenhouse gas inventory is currently less than 3 billion tons and it is projected to be 4.5 billion tons in 2030. Okay, so 2030 ல 4.5 currently 3 தான். ஓகே, 2030 வரதுக்கு நமக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்கு. ஓகேயா? பட் அங்க வந்து 4.5 பில்லியன் தான் இருக்கும். இப்போ வந்து இட் இஸ் லெஸ் தேன் 3 பில்லியனா இருக்குன்றாங்க. பட் வி ஆர் ரெடியூசிங் 1 பில்லியன்ற கான்செப்டை ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலிங் தீஸ் 5 goals and actions including net zero by 2070, பஞ்சாமிர்த் மோடி said it would பஞ்சாமிர்த். ஸோ பஞ்சாமிர்த்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. வேற அதுல வந்து என்ன சொல்றாருன்னா மோடி said it would be India's contribution to the world for its fight against climate change and at the same time appealed the affluent nations to mobilize US எவ்வளோ $1 trillion. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த அந்த 3 கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் த அடாப்ஷன் ஆஃப் மெஷர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் மேல இருந்தே ஃபாலோ அப் ஆகுது. அது உங்களுக்கு புரியுதா? $1 trillion வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணும் எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிக்கும். ஸோ அவங்களால வந்து அவங்களோட ஓல்டு கோல்ஸே வந்து ரொம்ப அப்படியே இருக்கனால நியூவர் டார்கெட்ஸும் கொண்டு வர முடியல. இந்த விஷயங்கள் எல்லாம் மேலே சொல்லியிருந்தாங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ மோடிஸ் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் கிளியர்லி அ மார்க்ட் ப்ராக்ரஸ் ஆன் வாட் இந்தியா ஹேஸ் கமிட்டட் இன் 2015 ஆஸ் இட்ஸ் நேஷனலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த NDC அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டர் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே 2015 இந்தியா வந்து கமிட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. So this would clearly update the country's NDC by increasing its previous target of 40% share on non-fossil fuels in total energy mix by 2030. So இந்த மாதிரி நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40% ஷேர் சொல்றாங்க எதுல நான்-ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல. டோட்டல் எனர்ஜி மிக்ஸ் வந்து 2030 வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டார்கெட்டா இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டார்கெட் பை 40%. ஓகே, இது வந்து இப்போ கிடையாது, ப்ரீவியஸ் டார்கெட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நவ் 50%. இப்போ வந்து 50% மாறி இருக்கிறது சொல்றாங்க. டிக்ரீசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் அண்ட் இன்க்ரீசிங் பை ரிடக்ஷன் இன் கார்பன் இன்டென்சிட்டி. வாட் யூ மீன் பை கார்பன் இன்டென்சிட்டி? இது என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ஜிடிபில இருந்து சர்டன் பர் யூனிட் இருக்கும்ல கார்பன், அதை பத்தி அந்த எமிஷன் பத்தி பேசுறது தான் கார்பன் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் 33 to 35% and 45% by 2030. This was already there from 2005 levels. So taking up the lifestyle issue, which refers to how mindless consumption and extravagant lifestyle of affluent nation is responsible for increasing the emission in the atmosphere. So startingly நான் சொல்லியிருந்தேன் கார்பன் நியூட்ரல் இஸ் வாட், கார்பன் வந்து it has to be like whatever is emitted, அந்த particular carbon it has to be equal to what carbon is removed from the atmosphere ன்னு சொன்னேன். ஸோ அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. So Modi in his speech also underlined how India has fulfilled its promises made in the past as well as under the Paris Agreement, but many developed countries have failed to do it despite big promises. Okay, so இதுக்கு அங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து
இந்த பழைய ப்ராமிஸ் எதுவுமே இட் இஸ் அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அதுக்காக நீங்க டெவலப்டா இருக்க கண்ட்ரீஸ் வந்து $1 trillion வந்து சப்போர்ட் பண்ண கொடுங்க அப்படின்றதையும் இவர் தான் பேசியிருந்தார். பட் இங்க வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்றதையும் இவர் பேசியிருக்காரு. மற்ற கண்ட்ரீஸ் யாருமே அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ he said India was the only country among the major economies which fulfilled its Paris pledges. Okay, so இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணது இந்தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. and has been on track to achieve the rest of its goals and appeal to developed countries to do so in terms of climate finance and technology transfers. Okay, so இந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்களும் developed countries-க்கு பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. So he said India's contribution in climate change mitigation far outstrips. What do you mean by mitigation? reduction பத்தி பேசும்பொழுது சொல்லலாம் its role in emission. Okay, so same concept தான் திருப்பி வருது. So அவர் திருப்பியும் வந்து இந்தியா வந்து has 17% of world's population இருக்கு, is responsible for only about 5% of the total emission. So அந்த total emissionே பார்த்தீங்கன்னா 5% தான் இந்த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன்ல இருந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. 17% of world population தான் எதுக்கு 5% emissionக்கு responsible. So earlier speaking on the sidelines of the leaders summit, Modi said adoption has not found its importance in the global climate and debate and negotiations the way the reduction, that is emission oda reduction has got. Okay, so இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, adoption has not found its importance. Okay, so அதுக்கு வந்து importance இன்னும் கிடைக்கல because இங்க வந்து நிறைய பேர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க about the way it has to be reduced. Okay, so அந்த discussionல இருக்கிறத சொல்றாங்க. So citing examples of how the climate change linked extreme weather events had been affecting what agriculture and farmers over the years, he said adoption must become the key pillar of the world's fight against climate change. Okay, so கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும். and it is like all going on and இன்னுமே அந்த ways வந்து இன்னும் அவங்க பண்ணி முடிக்கல. ஓகேயா, ஸோ அது வந்துட்டு அந்த ரிடக்ஷன்ன்றது இட் இஸ் ஸ்டில் இன் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மெயினாக கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வி ஹவ் டன் டில் there. Okay, so noting that not giving adoption an equal importance is an injustice to developing countries. Okay, so இதுக்கு importance கொடுக்கலன்றது it is injustice to developing countries which are more affected by climate change. Okay, so Modi வந்து suggested 3 steps to end such discrepancies. Okay, so இந்த மாதிரி இருக்கிற differences end பண்றதுக்காக 3 steps சொல்லியிருக்காரு. So first step we have, so step பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க because எந்த ஸ்டெப் எதுக்கான ஆன்சர்னு நமக்கு ஆர்சியில் கேட்கலாம். ஸோ கதை படித்தாலுமே நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுக்கணும். ஸோ 3 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க, செகண்டில் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம கிளாரிட்டியாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மேக் அடாப்ஷன்ஸ் அ கீ பார்ட் ஆஃப் அவர் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் பாலிசிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வி ஹாவ் டு பி வெரி clear. Okay, so next is projects like Nal Se Jal, அதாவது அப்படின்னா என்னது, tap water for all. Okay, அடுத்தது Swachh Bharat, which is Clean India Mission, and Ujjwala, clean cooking fuel for all in India. So have not only provided adoption benefit to our needy citizens, but have also improved their quality of life. Okay, so அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 3 ஸ்கீம் அவர் கொண்டு வந்ததை பத்தி பேசியிருக்காரு. லைக் கேஸ், அந்த ஃபியூவல் இது, அடுத்து அவர் கிளீன் இண்டியா சொல்லியிருக்காரு, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, டேப் வாட்டரை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ செட் சைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் இந்தியால கொண்டு வந்த அந்த இதை வச்சு ஹி ஹஸ் கோட்டட். நெக்ஸ்ட் இஸ் செகண்ட்லி மெனி ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டிஸ் ஹேவ் adequate knowledge of living in harmony and nature. Okay, ஒரு பொருத்தமா இணக்கமா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ தீஸ் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் மஸ்ட் பி கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் ஆர் அடாப்ஷன் பாலிசி. ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, ஸோ அடாப்ஷன் பாலிசிஸ் எதுக்கு வி ஹவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இந்த பர்டிகுலரா வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ்க்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஃப்ளோ ஆஃப் நாலேஜ் மஸ்ட் ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் த ஸ்கூல் சிலபஸ் ஸோ தட் இட் இஸ் பாஸ்ட் ஆன் த நியூ ஜென்ரேஷன். ஓகேயா, ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்த ஸ்கூல் புக்ஸ்லேயே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லோக்கல் கண்டிஷன் கேன் ஆல்சோ பி அன் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் அடாப்ஷன். ஸோ இங்கே வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ், ஸோ அதுவுமே வந்து இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இந்த லோக்கல் கண்டிஷனில் இருக்கிற ஒரு விஷயத்த அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லராக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா the methods of adoption may be local but backward countries வந்து should get global support for them. ஓகே, ஸோ ரொம்ப பேக்கில் இருப்பாங்களா, ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இந்தியா அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ணிருச்சு, பட் மற்ற கண்ட்ரி யாருமே
அச்சீவ் பண்ணல. அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அததான் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத 3 பாயிண்ட்ஸ்ல ஹி ஹஸ் மென்ஷன். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வி கோனா ஆன்சர் த questions. Okay, so what is the second step suggested by Modi to end discrepancies in his speech? So first question நமக்கு step தான் வந்திருக்கு. So backward countries should get global support for them. This was there, but it was the third point. Okay, so இங்க பார்த்தோம்ல. Okay, we have to keep policies and projects to support the developing countries. This was the first point. அப்போ traditional practices must be given due importance in our adoption policies, which is the second point. So option 3 தான் நம்ம ஆன்சர். ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one. So according to the passage, the issue lifestyle refers to. So on the lifestyle issue refers to what? Providing adoption benefit to our needy citizens illa preservation of lifestyles in complaints with the local condition can also be another ஒரு important pillar of adoption. So இந்த point நம்ம படிச்சோம். So இங்கே தான் படிச்சோம் நம்ம. It was like somewhere here only. Okay, so preservation பத்தி நம்ம பார்த்தோம்ல. The 3 pointsக்கு மேல பார்த்தோமா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ எந்த பாயிண்ட் பார்த்தோம்? நம்ம ப்ரிசர்வேஷன் பற்றி பார்த்தோம், விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இஃப் யூ கைஸ் ஹவ் ஃபவுண்ட் ஆல்சோ இங்கே இருக்கு பாயிண்ட். சரியா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது தெரியாது, கேர்ஃபுல்லாக ஆனால் செக் பண்ணி போடுங்க, வேற எந்த ஆன்சரும் போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ in the given passage, why do developed countries mobilize US $1 trillion? So why should they do that? Okay, so why do developed countries mobilize? இவ்வளோ விஷயம்னு சொல்றாங்க. ஸோ underdeveloped countries will get global support இல்லை to support local labor to overcome their problems or to develop world GDP இல்லை to support developing countries. எதுக்காக அந்த 1 trillion? ஸோ பேசேஜ்ல முக்காவாசி இடத்துல நம்ம படிச்சோம். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் உஜ்வாலா? ஓகே, ஸோ இந்த உஜ்வாலாவோட கான்செப்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம கிளீன் குக்கிங் பார்த்தோமா? கிளீன் குக்கிங் இஸ் வாட்? அது வந்து நம்ம உஜ்வாலாக்கு தான் பார்த்தோமா? ஓகே, ஸோ இராடிகேட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், தென் ஆஃப்டர் தட் ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த லோ லெவலில் ஒர்க் பண்ணுற பீப்புளை சொல்லுவாங்க. ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து எனேபிளிங் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இந்த சானிடேஷன் செக்டார். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. டு கிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? டேப் வாட்டர் கனெக்ஷன் சொன்னாங்க, த நல் ஜல் சி. ஓகே, ஸோ அது பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம ஸ்வச் பாரத் பார்த்தோம். ஸோ தேர்ட் தான் உஜ்வாலா பார்த்தோம், விச் இஸ் டாக்கிங் அபவுட் clean cooking fuel, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question. What is the appeal of Modi at COP26? So COP26 அப்போ என்ன அப்பீல் கொடுத்திருந்தாங்க? Leaders to make lifestyle change issue a global moment. Okay, so this point was there. So அடுத்தது பார்த்தீங்கன்னா commit to become a carbon neutral country. No, earlier speaking. So சில பாயிண்ட் அங்க இருந்ததாவே இருக்கும், பட் நீங்க ரிலேட் பண்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுதானான்றத we have to think. So இவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இதுல என்ன வந்து அப்பீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. வாட் இஸ் த அப்பீல் ஆஃப் மோடியோட அப்பீல் என்னது? லீடர்ஸ் டு மேக் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ன்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Okay, so next question. So why do the developed countries pitching for bringing India on board? Okay, so இதுல வந்துட்டு why ன்னு கேட்கும்போது ஏன் அப்படின்ற question வந்து ரிலேட் ஆகுது. To support other countries to commit net zero. So மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு net zero வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் it is eliminated. So அடுத்தது பார்த்தீங்கன்னா to reach the net zero by 2050. So this point was there. Okay, so இது என்ன சொல்லியிருந்தாங்க? நம்ம வந்து வச்சிருந்த டார்கெட் 2070. Okay, so நம்ம வந்து 2050லயே வந்து இதை வந்து ஜீரோ ஆக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து டு கமிட் நெட் ஜீரோ பை 2050. ஸோ இங்கேயும் அங்கேயும் இருக்கிற டிஃபரன்ஸ் டு ரீச் ஆர் டு கமிட். ஓகே, ஸோ வாட் வாஸ் கிவன்? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை 2070. ஸோ இதில் வந்து வை டெவலப்ட் கண்ட்ரீஸ் பிச்சிங் பிரிங் இந்தியா ஆன் போர்ட். ஸோ ரீசன் கேட்கும்பொழுது இட் வாஸ் டு கமிட் நெட் ஜீரோ பை 2050ன்றதுக்காக தான் they did அப்படின்றது சொல்ல முடியும், which is option 3 is more possible. ஸோ மேலே நம்ம படிச்சதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவா அதுவான்றது நமக்கு கிளாரிட்டியா புரியும். ஓகே, ஸோ இதை போட்டிருக்கிறது வந்து அங்க அப்படியே இருக்குன்றத பார்ப்பீங்க.
Next one. So which shares of previous target increasing in NDC? Okay, so எந்த share நம்ம வந்து share of non fossil fuel ன்னு பார்த்தோமா, share of non fossil fuel ன்னு பார்க்கும்பொழுது எது வந்து eliminate ஆகுது? ஆப்ஷன் வெறும் ஃபாசில் ஃபுட் வராது, நான் ஃபாசில் கெமிக்கல்ஸே பார்க்கல, ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான் பார்த்தோம், ஆயிலும் பார்க்கல. அப்போ என்ன வரும்? டோட்டல் எனர்ஜி மிக்ஸ் பை 2030 which is option 1. ஸோ நீங்கள் பார்த்த வேர்ட் கண்டிப்பாக இங்கே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ், கெமிக்கல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்க்கல, ஃபுட்டு ஆயிலை பற்றிலாம் நம்ம பார்க்கவே இல்லை, அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். So what is the contribution of India in net zero? So India's contribution என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 3 steps is introduced to end discrepancies, preservation of lifestyle and complaints with the local condition, fight against climate change and appealed the affluent nation to mobilize, then introduced industries to support the developing countries. So what did it do? Okay, so contribution of India in net zero is fight against the climate change and upheld the affluent nation to mobilize. Okay, so which is option 3. Next one. Okay, so inge vande according to the given passage, what are the goals of India in net zero? So enna goals வந்து இந்தியாக்கு இருந்தது, இங்க 66% ஒன்று நம்ம படிக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 250 தான் பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ 260 ஆகுன்ற கான்செப்டே பேசல. ஓகே, 250 பற்றி தான் பேசியிருந்தாங்க. செகண்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. ஓகே, ஸோ இன்க்ரீசிங் கார்பன் இன்டென்சிட்டி, கார்பன் எமிஷன் பர் யூனிட் ஆஃப் ஜிடிபி பை 45% by 2030 from 2005 levels. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் இந்தியா இன் நெட் ஜீரோ, கோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, so increasing carbon intensity, reducing 1 billion tons of carbon equivalent of greenhouse gas from its projected emissions. So this point is valid. Okay, so which is option 4 தான் possible. சரியா? So மேல வந்து what are the goals of India ன்றதை பார்க்கும்பொழுது கோலுக்கு நமக்கு option 4 தான் பேசியிருந்தாங்க. So இதே பாயிண்ட் ரெண்டு இடத்துல paragraphல ரிலேட் பண்ணியிருந்தாங்க, இதுவும் நம்ம பார்த்தோம். Okay, so next one. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கிராமட்டிக்கலி கரெக்ட் எதுன்னு போடணும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷனில் கரெக்டானதை நம்ம எல்லா நாளும் போட்டுட்டு இருந்திருப்போம், பட் சில டைம்ஸ் வந்து நம்ம எரர்ஸ் போட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ கரெக்டானது இது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் கேட்குறாங்க. ஸோ டேரக்ஷனை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சரியா? ஓகே, ஸோ இங்கே படிக்கலாம். த நியூலி லான்ச்ட் ஹுண்டாய் Alcazar has been received tremendous response from the customers. Okay, so is this a active voice or a passive voice? Subject startingலயே இருக்கு அப்படியே. அப்போ has been received னா என்ன வாய்ஸ்ன்னு சொல்லலாம்? இந்த verb வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸா இருக்குன்னா has plus v3 ன்னு சொல்லலாம். அப்படி இப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் அ passive voice. அப்போ யாரால பண்ணப்பட்டதுன்னு தானே சொல்ல முடியும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா நியூலி லான்ச்ட் ஹுண்டாய் Alcazar has been, so அது சப்ஜெக்ட் தான் பேசியிருக்காங்க. அப்போ what has to be there, been நமக்கு வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல எரர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ ஏ வந்து கிராமட்டிக்கலி ரைட் கிடையாது. அப்போ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சா, ஃபிஃப்த் ஒன் கூட போயிடும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ சத்விக் அண்ட் சிராங் ended their campaign level on wins with the minions. Okay, சரி. ஸோ அப்போ சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பர்சன் வந்து ended their campaign level on wins. Okay, so ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க wins correct with the minions, which is option B is possible. So but still you have even C. Okay, so C check பண்ணும்போது during these. Okay, so these is what it is a plural word. Okay, so plural நம்மொழுது these challenging times தானே சொல்லுவோம். இப்போ நான் this ன்னு சொன்னா this a pen ன்னு நான் சொல்லுவேன். Okay, because it is one pen, right? Okay, so அப்ப these ன்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன், pens ன்னு சொல்லுவேன், which is talking about plural and ஒரு 5 pen ன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நம்ம these சொல்லுவோம். அப்ப இங்க pens வருது, இங்க pen வருது. அப்ப இங்க these ன்னும் பொழுது பக்கத்துல times தான் நம்ம சொல்ல முடியும். So you have error in C also. So C also you have error னா fourth option வராது, option 2 தான் கரெக்டான answer. Okay, next question. Okay, so new age buyers in India now prefers. So new age buyers, right, in India now prefers
So prefers is a singular verb. அப்ப என்ன வரணும்? Prefer brands that showcase the human side of enterprise. அப்ப A போயிருச்சா? A போயிருச்சுனா இத்தனை ஆப்ஷன் போயிருச்சு. இப்ப ரெண்டு இருக்கு. ஓகே, so B, C. ஓகே, so C நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சு C வரலனா B தான் ஆன்சர். So Chanu became the first Indian to win a Olympic medal at the 2020 Tokyo Games in the women's 49 kg category. Okay, to win an Olympic medal. Okay, so you have O over there. அப்போ நமக்கு error C ல கண்டுபிடிச்சாச்சு. அப்போ option B தான் நமக்கு கரெக்டான answer. So we'll just read it. A new Olympic record was registered by Mirabai Chanu with a successful lift. So it is right. And next one. Next one. So licensing and registration should be restricted as farthest as possible. Okay, so as dash as na நடுவுல நம்ம base தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து farthest ன்னு வருதுன்னா EST இருக்கு. ஸோ அப்போ EST ஃபார்ம்ஸ் கூட நம்ம the யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க கண்டிப்பா நமக்கு எரர் இருக்குன்னு தெரியும். பட் ரெண்டு எரர் போட முடியாதனால we can use it as far. ஓகே, சரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல எரர் கண்டுபிடிச்சாச்சு. ஆல் வராது, A வராது, 4ம் வராது. ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு ஆன்சர் லாக் ஆகும். ஸோ B செக் பண்ணலாம். ஸோ அது தெரியும். The cost. ஓகே, the காஸ்ட்னு சொன்னா எஸ் இல்லாம சொன்னா நம்ம சிங்குலர் சொல்லலாம். எஸ் இருக்குன்னு பொழுது ப்ளூரல்னு சொல்லலாம். ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் உட் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ரெண்டர் hundreds of. ஓகே, ஸோ இந்த ஆஃப் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆஃப் இல்ல ஒரு செப்பரேஷன் ஒரு ரிமூவலை பத்தி பேசுறது. அப்போ என்ன சொல்ல முடியும்? hundreds of community chit funds unviable. Okay, so which is B ல நமக்கு error இருக்கு. அப்ப இது போயிருச்சுனா option 2 தான் கரெக்டான ஆன்சர். So we'll just check it. Option 1 தான் கரெக்டான ஆன்சர், not 2. The lone Indian weightlifter in Tokyo rode back to form. Okay, so which is right. Next one. Okay, so parents should try to increase the child's feeding of security. Okay, so parents ன்னு சொல்லியிருக்காங்க. You have a modal auxiliary. So parents இங்க வந்து should பக்கத்துல V1 தான் யூஸ் பண்ணுவோம். 2 பக்கத்துல V1 யூஸ் பண்ணுவோம், which is a infinitive form. Okay, the child's feeling of security. So you don't have error in the A part. அப்ப A partல error இல்லைன்னா தனியா B ஓ தனியா C ஓ வராது. Okay, so the B and C யும் நமக்கு தனியா வராது, ஏன்னா A இருக்கனால. இப்போ இங்க AB இருக்கு, ABCயும் இருக்கு. அப்ப C செக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிருமா? Okay, the healthcare professional review the immunization record. Okay, the healthcare professional, which is singular, right? Okay, so healthcare professional பத்தி தான் பேசுறாங்க, professionals ன்னு சொல்லல. அப்ப இங்க வந்து either it is reviews or reviewed. Okay, it can be a past tense ன்னும் பொழுது it is reviewed, presentல சொல்றீங்கன்னா reviews ன்னு சொல்லலாமா? ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க கண்டிப்பா எரர் இருக்குன்னு தெரியும். இது ஏன்னா plural verb தானே, reviewன்னு சொன்னா. ஸோ அதனால C வந்து கண்டிப்பா வராது. C வராதுன்னா A and B தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர்ஸ் போடணும். ஸோ த டாக்டர் இஸ், த டாக்டர்னா இஸ் தான் சொல்லுவோம். த பெஸ்ட் பர்சன் டு டிசைட் when each vaccination should be given. Okay, so next one. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து வேர்ட் ஸ்வாப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட் ஸ்வாப்னு வரும்பொழுது நீங்கள் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்றத இந்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ இங்கே லெபனான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ கண்ட்ரி நேம், அண்ட் ஈவன் அக்கேஷன் இஸ் அ கண்ட்ரி நேம். ஐ மீன் இட்ஸ் அ நவுன். ஓகேயா, ஸோ ஒரு பிளேஸ் சொன்னீங்கனாலும் அதை நவுன்னு சொல்லலாம், இதையும் நம்ம நவுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்னா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏல தப்பு இருக்கு. அப்போ ஏல தப்பு இருக்குன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ லெபனான் occasion a day of mourning to mark the anniversary of the blast, and government offices and most businesses were closed for the observed. Okay, so which is not relating and தப்பு இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ இங்க வந்து ஒரு கண்ட்ரி பேர் சொல்லும் போது பக்கத்துல ஒரு verb யூஸ் பண்ணிருப்போம். ஸோ வேர்ப்ல என்ன இருக்கு, நம்ம கிட்ட அப்சர்வ்ட் இருக்கு, V2 ஃபார்ம்ல அப்சர்வ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன தேவை? மோர்னிங்னு சொல்லியிருக்காங்க, which talks about இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆனிவர்சரி ஆன பிறகு யூ திங்க் அபவுட் தட், நீங்க அதுக்காக வந்து கவலைப்பட்டு ஒரு இது பண்ணுவீங்கல்ல. ஸோ அதை தான் இங்க மோர்னிங்னு சொல்றாங்க. வேர் அ டே ஆஃப் மோர்னிங்னு சொல்லலாம், the particular day. Okay, so which is B will not be changed, but A வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆக போகுது. அப்போ பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா C மட்டும் தான் அங்க போகும். அப்போ CBA, which is ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கேஸ்ல 3 தான் இருக்கனால சொல்ல முடியும். சில டைம்ஸ் 4 கொடுத்துருப்பாங்க, அதுல 2 பண்ண சொல்லுவாங்க. அங்கேயும் நம்ம இதே விஷயத்த நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னும் பொழுது you can find the answer. Okay, so next one. Okay, so next பார்க்கலாம். Armed mud balls are formed underwater when gravel of clay or mud are rolled by fragments
and fragments currents. So ரெண்டுமே noun ஒன்னா இருக்கா? Okay, so அப்ப B இருக்கிற position மட்டும் தப்பா இருக்கும் சரியா? B வந்து இந்த ஆப்ஷனை eliminate பண்ணிடலாம். Okay, so what has to come ன்றது மைண்ட்ல இருக்கணும். Okay, rolled by dash currents picking up a coating of moving or pebbles. Okay, so இங்க or இருக்கு, இங்க pebbles இருக்கு. So what has to come here? இங்க சொல்லி பாருங்க, are rolled by moving currents. Okay, which is possible. So இங்க வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ C and B is interchanged. Okay, ஆனா இங்க வந்துட்டு ரெண்டு வார்த்தை interchange கிடையாது, டோட்டலாவே ஏதாச்சும் மிக்ஸ் ஆயிருக்குமா அப்படின்றத பாக்குறாங்க. Okay, so gravels is small stones பத்தி நம்ம பேசுவோம்ல, அது சொல்லுவாங்க. So இங்க வந்து A மாற்றம் இல்ல, அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு ரெண்டு விஷயத்துல தான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். ஏ வந்துட்டு கான்ஸ்டன்டா இருந்துருச்சுன்ற பட்சத்துல பாக்கி இடத்த தான் நம்ம ஸ்வாப் பண்ணி மாத்த முடியும். அதனால தான் ஆப்ஷன் 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Okay, so in the light of day, the cattlemen who know the valley best see its individual as nothing more than mysterious cases of the bad luck strung together by on. Okay, so this both are noun. அப்ப C ல மாற்றம் இருக்கு. C நமக்கு இங்க அந்த மாதிரி எதுவுமே போடல. அப்ப அந்த C ய நம்ம எங்க போட முடியும், இல்ல இந்த B ய எங்க போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is individual cases ன்னு சொல்லலாமா? அப்ப B வந்து கீழே வந்துருச்சு. அப்ப B வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ A மாறுமா, இந்த லைட் ஆஃப் டே. ஸோ இங்க தூக்கிட்டு போய் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். லைட் ஆஃப் டே இஸ் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next you have rearrangement. So rearrangement போடும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம போடணும் சரியா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா ட்ரை டு மேக் இட் வெரி கிளியர். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்ற பட்சத்தில் ஆன்சரை ஈஸியாக நீங்கள் அரைவ் பண்ண முடியும் சரியா? ஸோ இங்கே இருக்கிற ப்ரொனவுன்ஸ் இதெல்லாம் நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ we are going to solve it. ஸோ நீங்களும் வந்து சப்போஸ் இதை பார்த்துருக்கீங்கன்னா either take a screenshot of it, try to solve it, after that come and look at the particular explanation. Okay, so inga paakalam. So because talks about some reason, so this cannot be an introductory, but still we'll read it. So because of the waiting time between bus, it took her until about 2 in the afternoon to travel the 100 odd miles. Okay, so பஸ் வந்து டிராவல் பண்ணதுனால இந்த வெயிட்டிங் டைம்லாம் கால்குலேட் பண்ணா 2 o'clock ஆனதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டாரி ஹேட் டு டேக் பஸ். ஸோ இந்த டாரின்ற பர்சன் தான் அந்த ஹர். ஓகே, ஸோ இங்கே ஹர்னா நம்ம objective கேஸ்ல சொல்றதுக்கு சொல்லுவோம்ல, அதான் சொல்றாங்க. had to take buses, one to Kincardine where she waited for, one to London where she waited again for the city bus out to the faculty. Okay, சரி. So இந்த இடத்துல வந்து பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பி இன்ட்ரோடக்டரியா இருக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ ஷி ஸ்டார்டட் த ட்ரிப் ஆன் சண்டே அட் 9 in the morning. ஓகே, ஸோ ட்ரிப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, சண்டே அட் 9. அதுக்கப்புறம் தான் அவங்க வெயிட்டிங் டைம்லாம் நடந்திருக்கும். ஸோ இதுவும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஆல் தட் சிட்டிங் ஐதர் ஆன் பஸ்ஸஸ் ஆர் இன் த டிப்போஸ் வாஸ் நாட் அ திங் ஷீ ஷுட் ஹாவ் மைண்டட். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த பஸ்ஸஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் டிப்போஸ்லாம் அதை நிறுத்தி போவாங்கல்ல, ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வாஸ் நாட் அ திங் ஷீ ஷுட் ஹாவ் மைண்டட். ஓகே, ஸோ ஷீ ஷுடன்ட் ஹாவ் அதை வந்து ஒரு இதுவாகவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றத சொல்றாங்க. இந்த ஷீன்றதும் இந்த பர்சன் தான். ஸோ பி தான் இன்ட்ரோடக்டரின்றது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா இங்கேயும் ஹர் தான் கொடுத்துருக்காங்க. ஹர் டெய்லி ஒர்க் வாஸ் நாட் ஆஃப் த சிட்டிங் டவுன் கைண்ட், ஷி வாஸ் அ சேம்பர் மேட் அட் த கம்ஃபர்ட் இன். ஓகேயா, சரி. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ல வந்து ஷி வாஸ் அ girl who was working. ஓகே, ஸோ ஒரு பணி பெண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பி அதுக்கப்புறம் நம்ம என்ன போட முடியும், பி அதுக்கப்புறம் we can put C, அதாவது she started, அதாவது ட்ரிப் ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த வெயிட்டிங் டைம் பத்திலாம் நம்ம பேசுவோம். இப்போ பி வந்து அந்த பர்சன் வந்து இங்க இருந்து இங்கெல்லாம் டிராவல் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம சி தான் சொல்லியிருக்காங்க. 9 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சண்டே அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் ஆஃப் வெயிட்டிங் டைம் சொல்வீங்களா, அதுக்கப்புறம் இல்லாட்டி ஆல் தட் சிட்டிங் ஐதர் ஆன் பஸ்ஸஸ்ன்னு சொல்வீங்களா. இங்க பிகாஸ் ஆஃப் த வெயிட்டிங் டைம் பிட்வீன் த பஸ்ஸஸ் இட் டுக் ஹர் அன்டில் அபவுட் 2 in the afternoon to travel the 100 odd miles. All that sitting either on buses in depots was not a thing she should have minded. அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர் டெய்லி ஒர்க்கே பாத்தீங்கன்னா was not of the sitting down kind. ஓகே, உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. she was a chamber maid at the comfort inn. அப்போ என்ன சொல்லலாம், it is A, D and
E. Okay, so this is the exact sequence. ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ற சில ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, சரி. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. அதுக்கப்புறம் தேர்ட் சென்டென்ஸ் இஸ் A, which is option 1. Fifth sentence is E, which is option 5. And fourth sentence is D, which is option 4. And first sentence is B, which is option 2. Okay, so next one. Okay, so next one வந்து நமக்கு wrongly spelled. இதுக்கு first வந்து இங்க கொடுத்திருக்க bowls எல்லாம் பாருங்க. So bowlsலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, சரியா? So suppose தெரியலனா ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. டைம் வந்து சேவ் பண்ணி பண்ணுங்க. So இங்க diseaseன்னு கொடுத்திருக்காங்களா? You don't have any spelling error. Eradicatedனா ஃபுல்லாவே அங்க இருந்து நம்ம தூக்கி விடுறோம்ல, கம்ப்ளீட்டா அதை சொல்லுவோம். So hygiene. So hygiene என்ன ஸ்பெல்லிங்? YGEGIENE. Okay, so this is the correct spelling. So இந்த இடத்துல I வரணும். So இந்த இடத்துல I வந்து மிஸ் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் C தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So other causes of offense arose, and Napoleon in his last communication of them warned them not to imitate the Greeks of the later empire who engaged in the subtle discussion when the ram was battering. Okay, battering at their gates. Okay, battering-லயும் எதுவும் தப்பு தெரியல நமக்கு. டிஸ்கஷன்ல 2 S வரும் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் ரைட் ஆக்சுவலி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபென்சஸ்ல 2 F தான் நமக்கு வரும். டபுள் லெட்டர் வேர்ட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ராங்லி ஸ்பெல்ட்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கேட்குறாங்க. ஓகே, சரி. ஸோ இமிட்டேட் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதோட ஸ்பெல்லிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி 1 M and not 2 M's. ஸோ where you have the answer in the B part. ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ செஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம்ல. ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.